கடல் சாம்ராஜ்யம் எவ்வளவு வலிமையானது என்பதை அறிந்து வியந்தேன். விரைவில் நெதர்லாந்தில் இருந்து சோழர் கால செப்பேடுகள் கொண்டுவரப்பட உள்ளன என பிரதமர் மோடி தெரிவித்தார். தமிழகத்தைச் சேர்ந்த ஆசிரியர் கிரிஜாவை மன் கி பாத் நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி பாராட்டினார். அவரது தேசபக்தி உணர்வு ஒவ்வொரு இந்தியருக்கும் உண்மையிலேயே ஊக்கமளிப்பதாக உள்ளது என்றார். வெயில் கடுமையாக இருப்பதால் உடலில் நீர்ச்சத்து குறையாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். வெளியே செல்ல நேர்ந்தால் எச்சரிக்கையுடன் இருங்கள் என மன் கி பாத் நிகழ்ச்சியில் நாட்டு மக்களுக்கு பிரதமர் மோடி அறிவுரை கூறினார். இந்திய முப்படை தலைமை தளபதியாக தமிழகத்தைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற லெப்டினன்ட் ஜெனரல் ராஜா சுப்பிரமணி பதவியேற்றார். முப்படை தலைமை தளபதியாக பதவியேற்றதில் பெருமை அளிக்கிறது என ராஜா சுப்பிரமணி கூறினார். நமது நாட்டின் இறையாண்மையையும் பிராந்திய ஒருமைப்பாட்டை பாதுகாக்க உறுதி பூண்டுள்ளோம் என்றார். கோபிசெட்டிப்பாளையம் தொகுதியில் போக்குவரத்து நெரிசலை குறைக்க புறவழிச்சாலை அமைக்கும் பணிகள் விரைவில் தொடங்கப்படும் என அமைச்சர் செங்கோட்டையன் உறுதியளித்துள்ளார். அனைத்து துறைகளின் நிதிநிலை, கடன் சுமை மற்றும் நிர்வாக செயல்பாடுகள் குறித்து ஆய்வு நடக்கிறது. அதன்பின் வெள்ளை அறிக்கை வெளியிடப்படும் என அமைச்சர் நிர்மல்குமார் பேசினார். இப்போதுதான் நாங்கள் அரசியலை கற்றுக்கொண்டிருக்கிறோம். மக்களை ஏமாற்றாமல், ஊழல் செய்யாமல், மக்களுக்கு நல்லது செய்ய எங்களுக்கு கொஞ்சம் நேரம் கொடுங்கள் என மணப்பாறையில் நடந்த வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் நிகழ்ச்சியில் அமைச்சர் ரமேஷ் பேசினார். உலக புகையிலை எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு ஒடிஷாவின் பூரி கடற்கரையில் 25 அடி நீளமுள்ள மணல் சிற்பத்தை மணல் சிற்ப கலைஞர் சுதர்சன் பட்நாயக் உருவாக்கியுள்ளார். திருச்சி கிழக்கு தொகுதி வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் நிகழ்ச்சியில் பங்கேற்க முதல்வர் விஜய் நாளை திருச்சி வருகிறார். இதற்காக திருச்சி செயின்ட் ஜோசப் கல்லூரி வளாகத்தில் பிரம்மாண்ட பந்தல்கள், இருக்கைகள் மற்றும் அடிப்படை வசதிகள் அமைக்கும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. திருச்சி கிழக்கு தொகுதி மக்களுக்கு நன்றி தெரிவிக்கும் கூட்டத்தில் முதல்வர் விஜய் பங்கேற்கிறார். பாதுகாப்பு கருதி நாளை திருச்சியில் ட்ரோன்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. நாளை திருச்சி தனியார் கல்லூரியில் முதல்வர் விஜய் மக்களை சந்திக்கிறார். நிகழ்ச்சி ஏற்பாடுகளை அமைச்சர் ஆனந்த் நேரில் ஆய்வு செய்தார். ஒரு சாதாரண விவசாய குடும்பத்தில் பிறந்த ஆதவ் அர்ஜுனாவுக்கு 390 கோடி சொத்து வந்தது எப்படி? அது குறித்து கேள்வி கேட்க வேண்டும் என அதிமுக மாவட்ட துணை செயலாளர் போந்தூர் செந்தில்ராஜன் சொன்னார். லோக்பவன் அல்லது எந்த ஒரு அரசு பொது இடங்களிலும் திருவள்ளுவருக்கு காவி உடை அணிவிப்பது தவறு. வள்ளுவரை களங்கப்படுத்தாதீர்கள் என அமைச்சர் அருண்ராஜ் கண்டனம் தெரிவித்துள்ளார். தமிழ் தாய் வாழ்த்தை பின்னுக்கு தள்ளுவது, திருவள்ளுவருக்கு காவி பூசுவது போன்ற கவர்னரின் தமிழ் விரோத செயல்கள் கண்டிக்கத்தக்கதென அமைச்சர் வன்னி அரசு தெரிவித்தார். காவி உடை தரித்தவராக உருவகப்படுத்துவது வள்ளுவரை அவமானப்படுத்தும் செயல். கவர்னர் அர்லேகர் இச்செயலுக்காக தமிழக மக்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் பே. சண்முகம் தெரிவித்தார். கவர்னர் மாளிகையில் நடைபெற்ற விழாவில் திருவள்ளுவர் உருவத்திற்கு காவி உடை அணிவித்த கவர்னர் அர்லேக்கரின் செயல் மன்னிக்க முடியாத அயோக்கியத்தனம். தமிழகத்தை கிள்ளுக்கீரையாக நினைத்து விட்டாரா கவர்னர் என வைகோ கண்டனம் தெரிவித்துள்ளார். யாரை தீய சக்தி என தவேக சொன்னதோ அந்த தீய சக்தியின் ஆதரவோடுதான் முதல்வர் விஜய் ஆட்சி நடத்தி வருகிறார் என பிரேமலதா விமர்சித்துள்ளார். வேடச்சந்தூர் முன்னாள் எம்எல்ஏ பழனிசாமி அதிமுகவிலிருந்து விலகி அமைச்சர் செங்கோட்டையன் முன்னிலையில் தவேகவில் இணைந்தார். தேய்ந்து கொண்டே போகும் ஒரு கட்சியில் தொடர்ந்து பயணிப்பதால் தமிழக மக்களுக்கோ அதிமுகவின் அடிமட்ட தொண்டர்களுக்கோ எந்தவித பயனும் இல்லை என்பதை நாங்கள் உணர்ந்துள்ளோம் என தவேகவில் இணைந்த முன்னாள் எம்எல்ஏ பழனிசாமி கூறியுள்ளார். இபிஎஸ்ஐ தவிர அதிமுகவினர் அனைவரும் தேமுதிக கூட்டணியை விரும்பினர். தேமுதிக அதிமுக கூட்டணியிலிருந்து வெளியேறவே இபிஎஸ் விரும்பினார் என பிரேமலதா விஜயகாந்த் சொன்னார். தேனி பெரிய குளத்தில் நடந்த சகோதரி இல்ல விழாவிற்கு தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா சீர் சுமந்து சென்றார். தவேகாவினர் தடபுடல் வரவேற்பு அளித்தனர். கோடை விடுமுறை முடிந்து கல்வி நிலையங்கள் திறக்கப்படுவதால் வெளியூர் சென்றிருந்தவர்கள் சென்னை திரும்புவதால் விமான டிக்கெட் விலை மும்மடங்கு அதிகரித்துள்ளது. கேரளாவில் தென்மேற்கு பருவமழை இன்னும் 3 அல்லது 4 நாட்களில் தொடங்கக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மறைந்த தனது தாய் மோகினி உடலை பெசன்ட் நகர் மின் மயானத்திற்கு நடிகர் அஜித்குமார் தோளில் சுமந்து சென்றார். இறுதிச் சடங்கிற்கு பின் அவரது உடல் தகனம் செய்யப்பட்டது. வினோத் இயக்கத்தில் முதல்வர் விஜய் நடிப்பில் உருவாகியுள்ள கடைசி படம் ஜனநாயகன். சென்சார் பிரச்சனையால் 5 மாதங்களாக ரிலீஸ் ஆகவில்லை. பட ரிலீஸ் பிரச்சனை குறித்து யூடியூப் சேனல் ஒன்றிற்கு பேட்டியளித்த வினோத்திடம் கேட்டதற்கு, அது நம் கையில் இல்லை, அதில் இருக்கும் உண்மையை எல்லாம் சொல்லும் அளவுக்கு எனக்கு தைரியம் இல்லை, அதை போடும் தைரியம் உங்களுக்கு இல்லை, அதனால் வரும்போது பார்ப்போம் என தெரிவித்தார். தமிழக ரயில்வே திட்டங்களை விரைந்து நிறைவேற்ற மாநில அரசு போதுமான நிலங்களை கையகப்படுத்தி தர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என முதல்வர் விஜய்க்கு தெற்கு ரயில்வே பயனாளர் குழு உறுப்பினர் ஜாஃபர் அலி கடிதம் எழுதியுள்ளார். காற்றழுத்த தாழ்வு பாதை மற்றும் வளிமண்டல சுழற்சி காரணமாக நீலகிரி, கோவை, திருப்பூர் உட்பட 16 மாவட்டங்களில் இன்று முதல் ஜூன் 3 வரை கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது.
இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் அமைதியையும் அதிகார சமநிலையையும் பராமரிக்க இந்திய ராணுவம் மிக முக்கிய தூணாக விளங்குகிறது என அமெரிக்க ராணுவ அமைச்சர் பீட் ஹெக்சேத் புகழாரம் சூட்டியுள்ளார். ஐபிஎல் கிரிக்கெட் தொடரின் இறுதிப் போட்டி அகமதாபாத்தில் இன்று நடக்கிறது. இதில் இதுவரை தலா ஒருமுறை கோப்பை வென்றுள்ள குஜராத், பெங்களூரு அணிகள் மோதுகிறது. கர்நாடகாவின் புதிய முதல்வராக வரும் ஜூன் 3ஆம் தேதி DK சிவகுமார் பதவியேற்க உள்ளார். லோக்பவனில் சித்தராமையாவுடன் இணைந்து கவர்னர் தாவர்சந்த் கெலாட்டை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோரினார். தென்காசி ஆலங்குளம் அருகே நடந்த அரிவாள் வெட்டு சம்பவத்தில் தலைமறைவாக இருந்த ஐயப்பன் என்பவரை தனிப்படை போலீஸ் சுட்டுப் பிடித்தது. தாக்குதலை தடுக்க தற்காப்புக்காக போலீசார் சுட்டதில் ஐயப்பன் படுகாயமடைந்தார். நாடு முழுவதும் நடந்த கியூட் தேர்வு குளறுபடிக்கு தேசிய தேர்வு முகமை வருத்தம் தெரிவித்தது. தேர்வு எழுத முடியாமல் பாதிக்கப்பட்ட 3765 பேருக்கு மறுதேர்வு நடத்தப்படும் என அறிவித்துள்ளது. உடல் நலக்குறைவால் இறந்த நடிகர் அஜித்குமாரின் தாயார் மோகினியின் மறைவுக்கு சீமான், நடிகர் பார்த்திபன் ஆகியோர் அஞ்சலி செலுத்தினர். குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலையும் ஆறுதலையும் தெரிவித்தனர். வைகாசி பௌர்ணமியையொட்டி திருவண்ணாமலையில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் சென்றனர். 7 மணி நேரம் நீண்ட வரிசையில் காத்திருந்து அண்ணாமலையாரை வழிபட்டனர். தொடர் மழை காரணமாக கிருஷ்ணகிரி KRP அணையின் நீர்மட்டம் முழு கொள்ளளவை எட்டியதால் பாதுகாப்பு கருதி அணைக்கு வரும் நீர் அப்படியே திறந்துவிடப்படுகிறது. தென்பெண்ணை ஆற்றின் கரையோர மக்கள் பாதுகாப்பாக இருக்க எச்சரிக்கப்பட்டுள்ளனர். கோவை நேரு ஸ்டேடியத்தில் விளையாட்டுத்துறை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா ஆய்வு மேற்கொண்டார். அங்கு பயிற்சியில் ஈடுபட்டிருந்த கபடி வீரர் வீராங்கனைகளிடம் குறைகள் மற்றும் கோரிக்கைகளை கேட்டறிந்தார். வைகாசி விசாகம் மற்றும் விடுமுறை தினத்தை ஒட்டி திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் பக்தர்கள் குவிந்தனர். கடல் மற்றும் நாழி கிணற்றில் புனித நீராடி சுமார் 4 மணி நேரம் காத்திருந்து முருகனை தரிசித்தனர். தமிழக அரசின் இடமாற்ற உத்தரவை தொடர்ந்து பிரதீக் தயாள் IAS திருச்சியின் புதிய கலெக்டராக இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்து திருச்சி மாவட்டத்தை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்வேன் என உறுதியளித்தார். காஞ்சிபுரம் ஸ்ரீ வல்லக்கோட்டை சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் வைகாசி மாத பிரம்மோற்சவ விழா நிறைவு பெற்றது. பல்வேறு மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட பல்லக்கில் வள்ளி தெய்வானையுடன் முருகர் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். தமிழகம் முழுவதும் மூட உத்தரவிடப்பட்டுள்ள 717 டாஸ்மாக் கடைகளில் இதுவரை 436 கடைகள் மட்டுமே மூடப்பட்டுள்ளது. மீதமுள்ள 281 கடைகளை எப்போது மூடப்போகிறது தமிழக அரசு என தமிழக வாழ்வுரிமை கட்சித் தலைவர் வேல்முருகன் கேள்வி எழுப்பியுள்ளார். டெல்லியில் மெட்ரோ நிலையம் அருகே கட்டிடம் ஒன்று இடிந்து தரைமட்டமானதில் இடிபாடுகளில் சிக்கியிருந்தவர்களில் இதுவரை 12 பேர் மீட்கப்பட்டுள்ளனர். இருவருக்கு பலத்த காயம் ஏற்பட்டிருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். சென்னை கோயம்பேட்டில் உள்ள தனியார் பாரில் ஏற்பட்ட தகராறில் இலங்கையைச் சேர்ந்த 18 வயது இளம்பெண் யான்சி கார் ஏற்றிக் கொல்லப்பட்டார். இதில் சம்பந்தப்பட்ட பாலகுரு கைதான நிலையில் சுமன் சக்திவேல் என்பவரை போலீசார் தேடுகின்றனர். கர்நாடக மாநிலம் தர்மஸ்தலா மஞ்சுநாத சுவாமி கோயிலில் துணை ஜனாதிபதி CP ராதாகிருஷ்ணன் சுவாமி தரிசனம் செய்தார். அரசு துறைகளில் காலி பணியிடங்களின் எண்ணிக்கை 5 லட்சத்தை கடந்துள்ளது. உடனே காலி பணியிடங்களை நிரப்பி இளைஞர்களுக்கு அரசு வேலை வழங்க வேண்டும் என அன்புமணி கோரிக்கை வைத்துள்ளார். கத்திரி வெயில் வாட்டி வதைத்த நிலையில் தமிழகத்தில் இன்று முதல் வெயிலின் தாக்கம் படிப்படியாக குறையும் என சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே கார் மீது அரசு பேருந்து மோதிய விபத்தில் 2 பேர் பலியாகினர். 5 பேர் படுகாயமடைந்தனர். செங்கம் போலீசார் உடல்களை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி விசாரணை நடத்தி வருகின்றனர். கொளத்தூர் தொகுதி முடிவுகளை முன்பே கணித்தோம். எங்கள் மகளிரணி வீடு வீடாக சென்று வாக்கு சேகரிக்கும் போதே திமுகவுக்கு மக்கள் ஓட்டு போடுவாங்களான்னு சந்தேகமா இருக்குன்னு சொன்னார்கள் என இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சித் தலைவர் காதர் மொய்தீன் கூறினார். சுமார் 108 கிலோ எடை கொண்ட அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் உடல் எடையை குறைக்க மருத்துவ அறிவுரை வழங்கப்பட்டுள்ளது. கொலஸ்ட்ராலை கட்டுக்குள் வைக்க மருந்துகள் பரிந்துரைக்கப்பட்டிருக்கிறது. ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் போது பாகிஸ்தான் அடிபணிவதற்கு இந்திய கடற்படை முக்கிய பங்காற்றியதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் கூறினார். மேகதாது அணை விவகாரத்தில் கர்நாடக அரசை கண்டித்து சென்னையில் மதிமுக சார்பில் நாளை ஆர்ப்பாட்டம் நடக்க இருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. காவிரியின் குறுக்கே கர்நாடகா அணை கட்ட மத்திய அரசு அனுமதி அளிக்கக்கூடாது என வைகோ வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் காலியாக உள்ள ஒரு ராஜ்யசபா MP பதவிக்கான வேட்புமனு தாக்கல் நாளை தொடங்குகிறது. ஜூன் 8ஆம் தேதியுடன் வேட்புமனு தாக்கல் நிறைவு பெற உள்ளதால் இன்னும் ஓரிரு தினங்களில் தாவேகா சார்பில் வேட்பாளர் அறிவிக்கப்பட வாய்ப்புள்ளது. மெரினா கடற்கரையில் 6 வயது சிறுமியிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்ட குதிரை ஓட்டி போக்சோ சட்டத்தில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். பாதுகாப்புத்துறை தொடர்பான சுற்றுப்பயணத்தில் ஈடுபட்டுள்ள MP திருமாவளவன் உள்ளிட்ட பார்லிமென்ட் நிலைக்குழு உறுப்பினர்கள் திருப்பதி திருமலையில் இன்று ஏழுமலையானை வழிபட்டனர். அவர்களுக்கு ரங்கநாதர் மண்டபத்தில் தீர்த்த பிரசாதங்கள் வழங்கி வேத ஆசிர்வாதம் செய்யப்பட்டது. திருப்பத்தூர் அடுத்த குனிச்சி ஆரம்ப சுகாதார நிலையத்தில் காயமடைந்த விவசாயிக்கு தூய்மை பணியாளர் சிகிச்சை அளித்த வீடியோ இணையத்தில் வேகமாக பரவி வருகிறது.
தமிழகம் என்றும் காவிகளையும் அதனை திணிக்க முயலும் சனாதினிகளையும் துளியும் ஏற்காது என கவர்னர் அர்லேகருக்கு அமைச்சர் வன்னியரசு கண்டனம் தெரிவித்துள்ளார். திருவள்ளுவருக்கு காவி சாயம் பூசும் RSS செயல்பாடுகளை நிறுத்திவிட்டு அரசமைப்பு சட்டத்தின்படி கவர்னர் நடந்து கொள்ள வேண்டும் என்றார். சென்னை கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக தலைமை அலுவலகத்தில் அக்கட்சியின் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடந்தது. சட்டசபை தேர்தலில் ஒரு தொகுதியில் மட்டுமே வெற்றி பெற்ற நிலையில் கட்சியின் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் மற்றும் உட்கட்டமைப்பு வளர்ச்சிப் பணிகள் குறித்து ஆலோசிக்கப்பட்டது. மேற்கு வங்கத்தில் நேற்று மம்தா மருமகன் அபிஷேக் பானர்ஜி மீது தாக்குதல் நடைபெற்ற நிலையில் இன்று மீண்டும் திரிணாமுல் காங்கிரஸ் MP கல்யாண் பானர்ஜி மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. காரைக்குடியில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் வெயிலின் தாக்கத்தை தவிர்க்க 3 இடங்களில் இலவச நீர்மோர் பந்தலை கனிமவளத்துறை அமைச்சர் டாக்டர் பிரபு திறந்து வைத்து பொதுமக்களுக்கு சர்பத், கம்மங்கூழ், தர்பூசணி, நீர்மோர் வழங்கினார். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் 24 மணி நேரமும் செயல்படும் புதிய புறக்காவல் நிலையத்தை SP அபிஷேக் குப்தா திறந்து வைத்தார். எந்நேரமும் பக்தர்கள் புகார்களை தவிர்க்கலாம், உடனடி நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். பணத்திற்கோ பதவிக்கோ எந்த சோஃபா செட்டுக்கோ ஆசைப்படாமல் நாம் இருக்கும் கூட்டணிக்கு விசுவாசமாக பயணிக்கிறோம் என மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் பிரேமலதா விஜயகாந்த் பேசினார். சென்னை பாரில் ஏற்பட்ட தகராறு இலங்கை தமிழ் பெண் கார் ஏற்றி கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் 6 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். காவி உடையில் இருந்த திருவள்ளுவரை வெள்ளை உடைக்கு மாற்றியதே திமுக தான் என வானதி சீனிவாசன் தெரிவித்தார். திமுக வழியில் பயணிக்கும் தாவேக்காவை திமுகவை போல தமிழ்நாட்டு மக்கள் வீழ்த்துவார்கள் என்றார். தேமுதிகவுக்கு உரிய மரியாதையை அதிமுக கொடுக்கவில்லை. கூட்டணியில் இருந்து நாம் வெளியேற வேண்டும் என பழனிசாமி மட்டுமே நினைத்தார் என மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் பிரேமலதா பேசினார். அட்மிரல் தினேஷ்குமார் திரிபாதி ஓய்வு பெற்ற நிலையில் அட்மிரல் கிருஷ்ணா சுவாமிநாதன் இந்திய கடற்படையின் புதிய தலைமை தளபதியாக இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். புதுச்சேரியில் அமைச்சர்களை நியமிக்காமல் துறை ஒதுக்கீடு செய்யாததால் ஜனநாயகம் கேலிக்கூத்தாக உள்ளது என தாவேக்கா MLA சாய் சரவணகுமார் குற்றம் சாட்டினார். மதுரை மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டில் அரசு பஸ்கள் எதுவும் இல்லாத நிலையில் கூட்டத்தை பயன்படுத்தி சில நடத்துனர்கள் 150 ரூபாய் வரை லஞ்சம் வசூலிக்கும் அளவுக்கு அலட்சியமாக செயல்பட்டுள்ளனர். இந்த நிலைக்கு காரணமான தாவேக்கா அரசின் செயல்பாடு மிகுந்த கண்டனத்துக்குரியது என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கூறினார். தேனி கலெக்டராக இருந்த ரஞ்சித் சிங் இடமாற்றம் செய்யப்பட்ட நிலையில் மாவட்டத்தின் 20வது புதிய கலெக்டராக வைத்தியநாதன் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். அலுவல் கோப்புகளில் கையெழுத்திட்டு தனது பணியை தொடங்கினார். உத்தராகண்டில் நிலவும் மோசமான வானிலை காரணமாக கேதார்நாத் யாத்திரைக்கு செல்ல பக்தர்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஆசிய U20 தடகள போட்டியில் உயரம் தாண்டுதலில் 1.93 மீட்டர் தூரம் தாண்டி 19 வயது இளம் வீராங்கனை பூஜா சிங் தங்கப்பதக்கம் வென்றுள்ளார். இதன் மூலம் கடந்த 14 ஆண்டுகளாக இருந்த 1.92 மீட்டர் தேசிய சாதனையை பூஜா முறியடித்துள்ளார். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயில் கடற்கரையில் நீராடிய பெண் பக்தர் திடீரென கடலுக்குள் இழுத்து செல்லப்பட்டதில் காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டது. மரைன் காவலர்கள் துரிதமாக செயல்பட்டு பக்தரை உயிருடன் மீட்டனர். பாபநாசம், சேர்வலாறு மற்றும் மணிமுத்தாறு ஆகிய நீர்த்தேக்கங்களில் இருந்து தண்ணீர் திறந்துவிட அனுமதி அளித்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் கோயிலில் வைகாசி விசாகத்தையொட்டி நடந்த தேரோட்டத்தில் தேர் சக்கரத்திற்கும் சுவற்றுக்கும் இடையில் சிக்கிய இருவரில் ஒருவர் இறந்தார். மற்றொருவர் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பெற்று வருகிறார். மயிலாடுதுறையில் முன்விரோதம் காரணமாக ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேரை அரிவாளால் வெட்டிய திமுக கவுன்சிலர் மகன் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். தருமபுரி மாவட்டம் தொப்பூர் அருகே 25 பேருடன் சென்ற டூரிஸ்ட் வேன் டிரைவரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலையில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் டிரைவர் உட்பட 15க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். இதனால் போக்குவரத்து பாதித்தது. கர்நாடக அணைகளில் இருந்து வெளியேற்றப்படும் உபரி நீரால் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து வினாடிக்கு 3000 கன அடியாக அதிகரித்துள்ளது. மெயின் அருவி, சினிஃபால்ஸ் உள்ளிட்ட அருவிகளில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. கோவை சூலூர் சிறுமி கொலை வழக்கில் கைதான கார்த்தி மீது சிறையில் தாக்குதல் நடத்திய 5 சக கைதிகள் மீது 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. கார்த்திக்கு நெற்றி, உடலில் 5க்கும் மேற்பட்ட இடங்களில் வெட்டுக்காயம் ஏற்பட்டு அரசு ஹாஸ்பிட்டலில் சிகிச்சை பெற்றார். தனது தாயாரின் இறுதி ஊர்வலத்திற்கு பாதுகாப்பு அளித்த காவல்துறையினரை கையெடுத்து கும்பிட்டு நடிகர் அஜித் நன்றி தெரிவித்தார். மேற்கு வங்கத்தில் அபிஷேக் பானர்ஜி தாக்கப்பட்டதற்கு லோக்சபா எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் கண்டனம் தெரிவித்தார். மம்தா பானர்ஜியிடம் போனில் பேசி நலம் விசாரித்தார். மேற்கு வங்கத்தில் தாக்குதலுக்கு உள்ளான திரிணாமுல் காங்கிரஸ் MP கல்யாண் பானர்ஜியின் இல்லத்திற்கு சென்று முன்னாள் முதல்வர் மம்தா நலம் விசாரித்தார். நாமக்கல் திருச்செங்கோட்டில் தேரில் சிக்கி உயிரிழந்த ஹர்ஷவர்தனின் மறைவுக்கு முதல்வர் விஜய் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார்.
மேலும் அவரது குடும்பத்தினருக்கு ரூபாய் 5 லட்சம் நிவாரண உதவி வழங்கவும் உத்தரவிட்டுள்ளார். சட்டசபை தேர்தல் முடிவுகள் காலத்தின் தீர்ப்பு. டிஜிட்டல் பற்றி தெரியாத எங்களை வீட்டில் உட்கார வைத்து விட்டார்கள் என முன்னாள் அதிமுக அமைச்சர் உதயகுமார் பேசினார். மதுரையில் அனுஷத்தின் அனுகிரகம் சார்பில் மகா பெரியவா ஜெயந்தி கொண்டாடப்பட்டது. அதிமுக முன்னாள் அமைச்சர் உதயகுமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். ஈரானின் வான்வெளிக்குள் அத்துமீறி நுழைந்த அமெரிக்காவின் MQ-1 ரக ட்ரோனை தனது வான் பாதுகாப்பு படை இன்று அதிகாலை சுட்டு வீழ்த்தியதாக ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர காவல் படை தெரிவித்துள்ளது. மலப்புரத்தில் வெடிபொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்ட வழக்கு தொடர்பாக தமிழகம், கேரளா மற்றும் கர்நாடக மாநிலங்களில் NIA அதிகாரிகள் சோதனை நடத்தினர். சோதனையின் போது பல்வேறு டிஜிட்டல் சாதனங்கள், ஆவணங்கள் மற்றும் ஜெலட்டின் குச்சிகள் பறிமுதல் செய்யப்பட்டதாக NIA தெரிவித்துள்ளது. சட்டசபை தேர்தல் வெற்றிக்கு பிறகு முதல் முறையாக எடப்பாடி தொகுதிக்கு வந்த அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமிக்கு கட்சித் தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். வரும் காலங்களில் தேர் விபத்து போன்றவை ஏற்படாமல் தடுக்க கூடுதல் கவனம் செலுத்தப்படும். பாதுகாப்பு ஏற்பாடுகளை இன்னும் முறைப்படுத்துவோம் என அமைச்சர் அருண்ராஜ் உறுதியளித்துள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் இருங்காட்டுக்கோட்டை பகுதியில் அமைந்துள்ள ஹூண்டாய் காருக்கு உதிரி பாகங்களை தயாரித்து கொடுக்கும் தொழிற்சாலையில் திடீர் தீ விபத்து ஏற்பட்டது. தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். சேலம் மத்திய சிறையில் விசாரணை கைதி திடீரென உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக சிறை வார்டன் பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். சிறை கண்காணிப்பாளர் உள்ளிட்ட அதிகாரிகளிடம் விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தின் முதல் பெண் கலெக்டராக பத்மஜா பொறுப்பேற்றுக் கொண்டார். அவருக்கு அதிகாரிகள் மற்றும் பணியாளர்கள் வாழ்த்து தெரிவித்தனர். தூத்துக்குடி ஆறுமுகநேரி ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் திலீபன் சக பெண் காவலருக்கு ஆபாச மெசேஜ் அனுப்பியுள்ளார். இதுகுறித்து தட்டி கேட்ட பெண் காவலரின் கணவரை துப்பாக்கியால் சுட்டுவிடுவேன் என மிரட்டினார். கோடை மற்றும் வார விடுமுறை என்பதால் உதகை படகு இல்லத்தில் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்து காணப்பட்டது. நீண்ட நேரம் காத்திருந்து மிதிப்படகு, மோட்டார் படகு, துடுப்பு படகுகளில் சவாரி செய்து சுற்றுலா பயணிகள் மகிழ்ந்தனர். அரசியல் களத்தில் உள்ள தங்களது எதிர்ப்புகளை தேர்தலில் காட்டத்தான் வேண்டுமே தவிர வன்முறையால் அல்ல என மேற்கு வங்கத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் MP அபிஷேக் பானர்ஜி மீதான தாக்குதல் குறித்து காங்கிரஸ் MP சசி தரூர் தெரிவித்துள்ளார். பிரதமரின் சாலையோர வியாபாரிகளுக்கான தற்சார்பு நிதி திட்டம் 2030ஆம் ஆண்டு வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. இதில் அனுமதிக்கப்பட்ட கடன் வரம்பிலிருந்து தினமும் பணம் எடுத்து தொழில் செய்யும் வியாபாரிகளுக்கு முதல் 2 மாதங்களுக்கு வட்டி கிடையாது என மத்திய அமைச்சர் மனோகர் லால் கட்டார் அறிவித்துள்ளார். கீது மோகன்தாஸ் இயக்கத்தில் யாஷ் நடிக்கும் படம் டாக்ஸிக். நயன்தாரா, ஹியூமா குரேஷி, கியாரா அத்வானி, ருக்மணி வசந்த் என பல நாயகிகள் நடிக்கின்றனர். கியாரா அத்வானி கூறுகையில், இந்த படம் நான் எதிர்பாராத ஒரு மாறுபட்ட கதையில் உருவாகியிருக்கிறது. அதாவது காதலில் இருக்கும் சுதந்திரம் விடுதலையை ஆழமாக கூறுகிறது. இந்த படத்தில் நடித்து முடித்த பிறகு காதலில் இவ்வளவு சுதந்திரமாக பயமின்றி இருக்க முடியுமா என்று எனக்கு நானே நினைத்துக் கொண்டேன் என்றார். ஆர்யா நடிப்பில் வேட்டுவம் படத்தில் நாயகியாக நடித்து வருகிறார் சோபிதா துலிபாலா. படம் குறித்து அவர் பேசுகையில், என் சினிமா பயணத்திலேயே நான் கொடுத்திருக்கும் சிறந்த நடிப்பு இந்த படத்திற்காகத்தான் இருக்கும். இது ஒரு அபோகலிப்டிக் படமாக ஒரு மாறுபட்ட பின்னணியில் சயின்ஸ் பிக்ஷன் கலந்து உருவாகிறது என்றார். சுகுமார் இயக்கத்தில் அல்லு அர்ஜுன், ராஷ்மிகா நடித்த புஷ்பா படத்தின் 2 பாகங்களும் வசூலை குவித்து ஹிட் ஆகின. இதன் 3ஆம் பாகம் எப்போது என்ற கேள்விக்கு இதில் நடித்த நடிகர் ஜெகபதி பாபுவிடம் கேட்டதற்கு, மற்றவர்கள் எதிர்பார்ப்பதை விட ஓரிரு ஆண்டுகளில் புஷ்பா 3 உருவாகலாம். அதில் என் கதாபாத்திரத்திற்கு இன்னும் முக்கியத்துவம் இருக்கும் என்றார். ஹிந்தியில் ஆலியா பட் நடித்து வரும் ஆல்பா படம் ஸ்பை த்ரில்லர் வகையில் உருவாகிறது. நாயகியை மையப்படுத்திய படமான இதில் ஆலியா பட் சீக்ரெட் ஏஜென்ட் போல் அல்லாமல் நெகட்டிவ் சாயல் கொண்ட கில்லர் கதாபாத்திரத்தில் நடித்துள்ளாராம். பாபி தியோல், அனில் கபூர், மாதவன் உள்ளிட்டோரும் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்துள்ளனர். இசையமைப்பாளர் இளையராஜாவின் வேலியன் சிம்போனி இசை நிகழ்ச்சி சென்னையில் நடைபெற்றது. அதில் இளையராஜா, நான் சாதனைகளை, விருதுகளை தேடி செல்பவன் அல்ல, நான் நடந்தால் சாதனை, நான் பேசினாலே சாதனை என்றார். புச்சிபாபு இயக்கத்தில் ராம்சரண் நடித்த பெத்தி படம் ஜூன் 4 ரிலீஸ் ஆகிறது. AR ரஹ்மான் இசையமைக்கிறார். ப்ரமோஷன் நிகழ்ச்சிகள் பேசிய ராம்சரண், ரஹ்மான் தான் இந்த படத்தின் மையத்தூண். நாங்கள் வீட்டை தாங்கும் தூண்கள் என்றால் அதன் நடுவில் இருக்கும் ஆதார தூண் அவர்தான் என பாராட்டினார். அடுத்து பேசிய ரஹ்மான், பெரிய ஆலமரமான சிரஞ்சீவியின் மகனாக இருந்து அவரது உயரத்தை எட்டுவாரா என கேட்கலாம். ஆனால் ராம்சரண் அதையும் தாண்டி தனித்துவமான இடத்தை உருவாக்கி இன்னொரு ஆலமரமாக வளர்ந்துள்ளார் என்றார்.